வணக்கம் நண்பர்களே, மாஸ்டர்ஸ் டெஸ்க் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த வாரம் இந்த 5 வினாக்கள் 50 குறிப்புகள் பகுதியில் இன்னும் ஒரு 5 கேள்விகள் பற்றி பார்க்க போறோம். அது சம்பந்தமான இன்னும் ஒவ்வொரு வினாக்கும் 10 குறிப்புகள் வீதம் 50 குறிப்புகள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்க. முதல் கேள்வி சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸா நரசிம்மவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன், பரமேஸ்வரவர்மன், நந்திவர்மன் இப்படிங்கிற ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விடை முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிறதுதான் சரியான விடை. இப்ப சிம்ம விஷ்ணு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பல்லவ பேரரசர். ஸோ இந்த பகுதி இந்த பல்லவ அரசுகள் குறித்த ஒரு பகுதியில் இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பல்லவர்களை பத்தி நம்ம கிளியரா பார்க்கணும். பல்லவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பத்தி ஏராளமான தகவல்கள் இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாதவாகன அவர்கள் கீழ் ஆட்சி அலுவலர்களாக இருந்தவர், தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான பல குறிப்புகள் இருக்கு. சிம்ம விஷ்ணுவோட தலைமையில களப்பிரர்களை தோற்கடித்து தான் பல்லவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. ஸோ பல்லவர்கள், அதாவது முற்கால பல்லவர்கள் முதன்மையானவர் சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு முக்கியமான குறிப்பு. முதல் குறிப்பு சிம்ம விஷ்ணுவின் தலைமையில் களப்பிரர்களை தோற்கடித்து பல்லவர்கள் ஆட்சிக்கு வந்தனர் அப்படிங்கிறது ஒரு முதல் குறிப்பு. யாரை தோற்கடிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டா களப்பிரர்கள் அப்படிங்கிறது நினைவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முற்கால பல்லவர்கள் முதன்மையானவர் சிம்ம விஷ்ணு. அவர் தான் பல்லவ வம்சத்தை தோற்றுவிக்கிறார். இவரை அவனி சிம்மன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவனி சிம்மன் அப்படின்னா என்னன்னா, உலகத்தின் சிங்கம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு 2வது குறிப்புங்க. இதற்கு பிறகு இவரோட பையன் தான் முதலாம் மகேந்திரவர்மன். அதுதான் நம்மளோட கேள்வி. சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் தான் முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலம் பாத்தீங்க அப்படின்னா கிபி 600 இருந்து 630 அப்படிங்கறது நினைவுல வச்சுக்கோங்க. இது 3வது குறிப்பு. 3வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகாசனம் அப்புறம் பகவத் வியூகம் அப்படிங்கிற 2 நூல்களை எழுதியிருக்கிறார். இது ஒரு குறிப்பு. 4வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரண ஜாதி அப்படிங்கிற பட்டப்பெயரில் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது நினைவு வச்சுக்கோங்க. இது 4வது குறிப்பு. சோ முதல்ல சிம்ம விஷ்ணு, அவருக்கு பின்னாடி முதலாம் மகேந்திரவர்மன். அதுக்கடுத்து ஆட்சிக்கு வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் முதலாம் நரசிம்மவர்மன். இவர் தான் ஆட்சிக்கு வர்றாரு. முதலாம் நரசிம்மவர்மனோட காலம் பாத்தீங்க அப்படின்னா, ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா கிபி 630 இருந்து 668 வரைக்கும். இவரோட சிறப்பு பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா மாமல்லன், வாதாபி குண்டான் இப்படிலாம் சொல்லுவாங்க. இவரோட காலத்துலதான் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிக்கு வருகை இருந்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு. ஸோ 5வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் முதலாம் நரசிம்மவர்மன். இவரோட சிறப்பு பெயர் மாமல்லன், வாதாபி குண்டான். இவரோட காலத்துல சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிக்கு வந்தார் அப்படிங்கிறது இது ஒரு குறிப்பு, 5வது குறிப்புங்க. 6வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனை தொடர்ந்து 2ஆம் மகேந்திரவர்மன், முதலாம் பரமேஸ்வரவர்மன் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்புங்க. 2ஆம் மகேந்திரவர்மன் 668 இருந்து 670 வரைக்கும் ஆட்சி புரிந்தார். முதலாம் பரமேஸ்வரவர்மன் 670 இருந்து 691 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். இது 6வது குறிப்பு. 7வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் பரமேஸ்வரவர்மனோட மகன் 2ஆம் நரசிம்மவர்மன். அவர் அடுத்து ஆட்சிக்கு வர்றாரு. இவரை ராஜசிம்மன் அப்படிங்கிற பேர்ல அழைப்பாங்க. இவருடைய காலம் கிபி 691 இருந்து 728 வரைக்குங்க. இவர் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில், மாமல்லபுரம் கடற்கரை கோயில், பனைமலையில் தாளகரேஸ்வரர் கோயில், இந்த மாதிரியான கோயில் எல்லாம் இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாதான். சோ இது ஒரு 7வது குறிப்புங்க. முதலாம் பரமேஸ்வரவர்மனோட மகன் 2ஆம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன் என அழைக்கப்பட்டவர். காஞ்சி கைலாசநாதர் கோயில், மாமல்லபுரம் கடற்கரை கோயில், தாளகிரீஸ்வரர் கோயில் இதெல்லாம் இவர் கட்டினது அப்படிங்கிற நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது 8வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மனுக்கு பின்னாடி 2ஆம் பரமேஸ்வரவர்மன். இவர் அவரோட மகன்ங்க. 2ஆம் நரசிம்மவர்மனோட மகன் 2ஆம் பரமேஸ்வரவர்மன். இவரோட காலம் 728 இருந்து 731 வரைக்கும் ஆட்சி புரிந்தார். இவர் சாளுக்கிய மன்னர் 2ஆம் விக்ரமாதித்யனால் போரில் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. அதே மாதிரி இவர் கங்கர்களோடு நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது 2வது குறிப்புங்க. சோ இந்த 8வது குறிப்பு பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வழி இருக்கு. 2ஆம் நரசிம்மவர்மனோட மகன் 2ஆம் பரமேஸ்வரவர்மன், இது ஒரு குறிப்பு. சாளுக்கிய மன்னர் 2ஆம் விக்ரமாதித்யனால் போரில் தோற்கடிக்கப்பட்டவர் இவர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. கங்கர்களோடு நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு குறிப்புங்க. சோ இது 8வது குறிப்பு. இது 3ம் சேர்ந்து. அடுத்த 9வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் பரமேஸ்வரவனின் இறப்புக்கு பின்னாடி யார் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டா, சிம்ம விஷ்ணுவோட தம்பியும் இரண்யவர்மனின் மகனுமான 2ஆம் நந்திவர்மன் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது சிம்ம விஷ்ணுவோட தம்பி இரண்யவர்மன், அவரோட மகன் 2ஆம் நந்திவர்மன். அவர் தான் ஆட்சிக்கு வந்தார். இவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறது ஒரு குறிப்புங்க. அடுத்தது 10வது ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா கடைசி பல்லவ அரசர், பல்லவ வம்சத்தோட கடைசி அரசர் யார் அப்படின்னா அபராஜிதன் அப்படிங்கிறது நிலையை வச்சுக்கோங்க. இப்ப 885 இருந்து 903 வரைக்கும் ஆட்சியில இருந்தாரு.
இவர் வந்து சோழ மன்னர் ஆதித்தனால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பு. ஸோ இது வந்து மொத்தம் 10 குறிப்புகள் வந்து பல்லவர்கள் குறித்த 10 குறிப்புகள் வந்து பார்த்துருக்கோம். இது ஒரு கேள்விங்க. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி வினாத்தாள்ல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? விடை வந்து 54, 64, 74, 84 4 விடை கொடுத்திருக்காங்க. இதுல சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து 54. ஸோ இந்திய பொது தேர்தல், அதாவது முதல் இந்திய பொது தேர்தல் பற்றிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது பத்தி பாக்குறப்ப கொஞ்சம் அப்படியே பின்னாடி போகும். இந்திய அரசமைப்பு சட்டம் உருவானதுக்கு அப்புறம் தானே பொது தேர்தல்கள் நடந்திருக்கும். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா முதல் குறிப்பா வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தினை உருவாக்க பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் வந்து 1946 வந்து உருவாக்கப்பட்டது. இதோட தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் இருந்தார். இந்த அமைப்பில் வந்து 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். இது வந்து ஒரு குறிப்புங்க. அதாவது வந்து நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக வந்து இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு ஒன்று வந்து 1946 வந்து உருவாக்கப்படுகிறது. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 389 உறுப்பினர்கள், வேற வேற கட்சிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இதோட தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் இருந்தார். இந்த அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். இது ஒரு குறிப்புங்க. இரண்டாவது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த அமைப்பு வந்து 7 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரவு குழு அப்படிங்கிற ஒண்ணு வந்து உருவாக்குறாங்க. இதுக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து தலைவராக வந்து தேர்வு செய்யப்படுகிறார். இந்த குழுவோட முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடந்தது. இது வந்து இரண்டாவது குறிப்புங்க. ஸோ அரசமைப்பு சட்ட வரைவு குழு அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்படுகிறது. அது வந்து மொத்தம் 7 பேர்களை கொண்ட ஒரு குழு. அதோட தலைவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். இந்த குழுவோட முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடந்தது. இது ஒரு முக்கியமான குறிப்பு. அடுத்து மூன்றாவது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆயிற்று. அதாவது வந்து நம்மளோட அரசமைப்பு சட்டத்தை வந்து முழுமையாக எழுதி முடிக்கிறதுக்கு வந்து 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் ஆயிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா 1949 டிசம்பர் 26 வந்து முழுமையான அரசமைப்பு சட்டம் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அரசமைப்பு சட்டம் உருவானப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து 2000 திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன. கிட்டத்தட்ட 2000 திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 2000 திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. இது வந்து மூன்றாவது குறிப்புங்க. அடுத்த 4வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல நம்மளோட அரசியல் சட்டம் உருவானப்போ வந்து அதுல வந்து மொத்தம் வந்து 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்தன அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. இது வந்து 4வது குறிப்பு. 5வது குறிப்பு பார்த்தோம்னா இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து மக்களாட்சி இருக்கு. ஸோ இந்த மக்களாட்சி அப்படிங்கிறோட பிறப்பிடம் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கிரேக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து மக்களாட்சி வந்து இங்கிலீஷ்ல வந்து டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த ஆங்கில சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெமோஸ் மற்றும் கிரேசியா அப்படிங்கிற அந்த கிரேக் வேர்ட்ல இருந்து வந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரேசியா அப்படின்னா அதிகாரம் அப்படின்னு பொருள். ஸோ இந்த மக்களாட்சியோட பிறப்பிடம் வந்து கிரேக்கம். இது வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிற ஆங்கில சொல் வந்து டெமோஸ் மற்றும் கிரேசியா அப்படிங்கிற கிரேக்க சொற்கள் இருந்து பெறப்பட்டது. டெமோஸ்னா மக்கள், கிரேசியாங்கன்னா அதிகாரம். இது வந்து ஒரு 5வது குறிப்பு. அடுத்து 6வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து மக்களாட்சி வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க மக்களாட்சியை. ஒன்னு வந்து நேரடி மக்களாட்சின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடி மக்களாட்சி உடைய நாட்டுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா வந்து சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சி உள்ள நாட்டுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா. அதாவது நேரடி மக்களாட்சி அப்படின்னா வந்து மக்களே வந்து டைரக்டா வந்து சட்டங்களை ஏற்றுவாங்க. வேற பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா நமக்காக வந்து ஒரு பிரதிநிதியை, அதாவது நம்ம செலக்ட் பண்றோம் இல்லைங்களா, எம்எல்ஏ எம்பி செலக்ட் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அனுப்புறது வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இது 6வது குறிப்புங்க. 7வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து 2007ஆம் ஆண்டு வந்து ஐநா சபை வந்து செப்டம்பர் 15ஆம் நாளை வந்து உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது அப்படிங்கிறது ஒரு குறிப்புங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி உலக மக்களாட்சி தினம். இதை வந்து யார் அறிவிச்சாங்கன்னா ஐநா சபை வந்து 2007ஆம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்புங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியல் கட்சிகள் குறித்து பார்க்குறப்ப வந்து நம்ம நாட்டில் வந்து தேசிய கட்சி, பிராந்திய கட்சி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ தேசிய கட்சிக்கான தகுதி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மக்களவை தேர்தல் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் பதிவாகும் செல்லத்தக்க வாக்குகளில் 6% வாக்குகள் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தல் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து தேசிய கட்சிகளுக்கு சொல்றாங்க. அடுத்தது வந்து 9வது குறிப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பிராந்திய அல்லது மாநில கட்சிகளுக்கான தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் பதிவாகும் செல்லத்தக்க வாக்குகளில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும்.
ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது வந்து சட்டப்பேரவை தேர்தலில் வந்து குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகள் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 10வது முக்கியமான குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்திய தேர்தல் ஆணையம். இவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து தேர்தலை நடத்துறவங்க. ஸோ இந்தியாவில் தேர்தலை நடத்தும் ஒரு சுதந்திரமான சட்டப்படியான ஒரு அமைப்பு தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையம். இதோட தலைநகர் வந்து புதுடில்லியில் உள்ளது அப்படிங்கிறது ஒரு குறிப்புங்க. ஸோ இந்த தேர்தல் குறித்து மக்களாட்சி, தேர்தல், அரசமைப்பு சட்டம் இதை குறித்து ஒரு 10 குறிப்புகள் வந்து பார்த்துருப்போம் இந்த கேள்வியை பொறுத்து. அடுத்த கேள்வி, 3வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா வந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடையா வந்து சத்யஸ்ரீ சர்மலா, பிரித்திகா யாசினி, நர்த்தகி நட்ராஜ், தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒரு 4 பதில்கள் கொடுத்திருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து நர்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறத வந்து சரியான விடை. ஸோ பத்ம விருதுகள் அப்படிங்கிறத குறித்து ஒரு சில குறிப்புகள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வியை தொட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் பத்ம விருதுகள், அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகள், முதல் இந்திய திருநங்கைகள் யாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பத்ம விருதுகள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து 1954ஆம் ஆண்டு இந்த பத்ம விருதுகள் வந்து துவங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்படுகிறது. இது வந்து முதல் குறிப்புங்க. 1954ஆம் ஆண்டுல ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் வந்து குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்படுகிறது. முதல்ல அந்த 1954 வந்து அறிவிக்கப்பட்டப்போ வந்து பத்ம விருதுகள் வந்து பாரத் ரத்னா அண்ட் பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சப்சிக்வெண்டா நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ஸ்ல வந்து இந்த பத்ம விருதுகளை வந்து 3ஆ பிரிச்சு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வந்து 2வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்சி மாற்றம் காரணமாக 1978, 1979, 1993, 1994, 1995, 1996 அப்புறம் 1997 இந்த வருஷங்கள்ல வந்து பத்ம விருதுகள் வந்து வழங்கப்படவில்லை. இது ஒரு முக்கியமான குறிப்புங்க. 1978, 79, 93, 94, 95, 96, 97 7 வருஷம் வந்து பத்ம விருதுகள் வந்து வழங்கப்படவில்லை. இது ஒரு குறிப்பு. அடுத்தது 3வது குறிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பத்ம விருதுகளை வந்து எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பத்ம விருதுகளாக பெறப்பட்ட இந்த பரிந்துரைகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பிரதமரால் அமைக்கப்படும் ஒரு பத்ம விருதுகள் குழுவின் முன்னால் வந்து வைக்கப்படும். இந்த பத்ம விருதுகள் குழுவானது வந்து கேபினட் செயலாளரின் தலைமையில் உள்ளது மற்றும் உள்துறை செயலாளர், ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் 4 முதல் 6 பிரபலங்கள் வந்து இதன் உறுப்பினர்களாக இருப்பார். குழுவோட பரிந்துரைகள் வந்து இந்திய பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ்ங்க. அடுத்தது 4வது முக்கியமான குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வருஷத்தில் வழங்கப்படும் மொத்த இந்த பத்ம விருதுகளோட எண்ணிக்கை வந்து 120க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன். இது வந்து 4வது குறிப்பு. 120 இந்த நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5வது வந்து வெளிநாட்டவர்களும் வந்து பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகளுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு. 5வது குறிப்பு. 6வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து 2023ஆம் ஆண்டு வந்து 3 இரட்டை வழக்குகள் உட்பட 106 பத்ம விருதுகளை வழங்க குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளித்துள்ளார். 2023ஆம் வருஷம் இந்த கரண்ட் இயருக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து 3 இரட்டை வழக்குகள் உட்பட 106 பத்ம விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. இரட்டை வழக்கு அப்படின்னா அதுல வந்து விருது வந்து ஒன்றாக கணக்கிடப்படும் அப்படிங்கிறது நினைவு வச்சுக்கோங்க. இந்த பட்டியல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 6 பத்ம விபூஷன், 9 பத்மபூஷன் மற்றும் 91 பத்மஸ்ரீ விருதுகள் வந்து கொடுக்கப்படுகிறது. 2023 வருஷம் 6 பத்ம விபூஷன், 9 பத்மபூஷன், அப்புறம் வந்து 91 பத்மஸ்ரீ விருதுகள் வந்து கொடுக்கப்படுகின்றன அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, முதல் திருநங்கை யாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆஷா தேவி ஆரிய நாயகம் அப்படிங்கிறவங்க 1954 இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், பெரிய காந்தியவாதி. இவங்க வந்து 1954 வந்து முதல் பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கினாங்க. ஆஷா தேவி ஆரிய நாயகம். அதுக்கப்புறம் திருநங்கைகள் குறித்து பார்த்தோம் இல்லைங்களா, முதல் திருநங்கை காவல்துறை அதிகாரி யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸ்ல 4ல ஒரு பேரா வந்தது இல்லைங்களா, பிரித்திகா யாஷினி. அவங்க தான் வந்து முதல் திருநங்கை காவல்துறை அதிகாரி, சேலம் மாவட்டம், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. அடுத்து 9வது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வந்து முதல் திருநங்கை நீதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜோய்தா மண்டல். இவங்க வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. அதே மாதிரி வந்து சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற இந்தியாவின் முதல் திருநங்கை யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஷப்னம் மௌசி அப்படிங்கிறவங்க மத்திய பிரதேசத்தோட சோகாப்பூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில இருந்து இவங்க செலக்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 குறிப்புகள், பத்ம விருதுகள் குறித்த ஒரு 7 குறிப்புகளும், அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகள் குறித்த ஒரு 3 குறிப்புகளுமாக மொத்தம் 10 குறிப்புகள் வந்து இந்த வினாக்களுக்கு பார்த்திருக்கோம். அடுத்த வினா ஒரு முக்கியமான வினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். இதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா வந்து திலகவதி, தில்லையாடி வள்ளியம்மை, ஜான்சி ராணி, நாகம்மை அப்படிங்கிற ஒரு 4 பதில்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கான சரியான விடை வந்து தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறது வந்து சரியான விடைங்க.
ஸோ தில்லையாடி வள்ளியம்மை குறித்த ஒரு 10 குறிப்புகள் வந்து இந்த வினாவின் மூலமாக பார்க்கலாம். ஸோ தில்லையாடி வள்ளியம்மை இவங்க பிறந்த ஊர் வந்து ஜோகன்ஸ்பர்க், தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்ஸ்பர்க்ல தான் வந்து பிறந்தாங்க. 1898ஆம் ஆண்டு பிறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் குறிப்பு. இவரோட பெற்றோர், இரண்டாவது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தில்லையாடி வள்ளியம்மை அவங்களோட பெற்றோர் வந்து முனுசாமி மற்றும் மங்களம் ஆகியவர்கள். முனுசாமிங்கிறவர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர், மங்களம் அவர்கள் வந்து தில்லையாடியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்புங்க. அடுத்தது மூன்றாவது குறிப்பு வந்து இவருடைய பெற்றோர் முனுசாமி வந்து தில்லையாடியில் வந்து நெசவு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. பிற்பாடு வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து காய்கறி கடை தொடங்குவதற்காக வந்து அங்கே போனாங்க. அங்கே போய் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. நான்காவது குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த வள்ளியம்மை இவங்க வந்து எப்படி வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்குள்ள என்ட்ராகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தென்னாப்பிரிக்க திருமண சட்டப்படியும் கிறிஸ்தவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணங்கள் செல்லாது அப்படின்னு வந்து தென்னாப்பிரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்து இந்தியர்கள் பலர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த இந்தியர்களோட உரிமையை மீட்பதற்காக காந்தியடிகள் தலைமையில் இந்தியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க. ஸோ இந்த போராட்டத்தில் வந்து வள்ளியம்மை வந்து கலந்துக்கிறாங்க. 1913ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி வால்ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து வள்ளியம்மை வந்து கைது செய்யப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. ஐந்தாவது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிறைச்சூழல் வந்து அந்த வள்ளியம்மைக்கு வந்து செட் ஆகுது. அதனால அவங்க வந்து 1914 பிப்ரவரி 22 வந்து தன்னோட 16 வயசுல வந்து காலமானார் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்புங்க. ஸோ வெறும் 16 வயது தான், அந்த 16 வயதுல வந்து அவங்க வந்து காலமாயிடுறாங்க. அடுத்து ஆறாவது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களோட மரணம் வந்து காந்தியடிகளை வந்து வெகுவாக பாதித்தது. அப்போ வந்து அவர் சொன்னது வந்து என்ன அப்படின்னா வந்து என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் வந்து எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஏழாவது ஒரு குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வள்ளியம்மை குறித்த இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற அந்த நூலில் வந்து காந்தியடிகள் எழுதியுள்ளார் அப்படிங்கிறது ஒரு குறிப்புங்க. அதுக்கப்புறம் எட்டாவது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதை வந்து எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்னாப்பிரிக்க சத்தியகிரகம் அப்படிங்கிற ஒரு நூல், அந்த நூலில் வந்து இவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வந்து 8வது குறிப்புங்க. 9வது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கோஆப்டெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இவங்க வந்து தன்னோட 600வது விற்பனை மையத்துக்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படிங்கிற பெயர் சுட்டி இவங்க வந்து பெருமைப்படுத்திருக்காங்க. அடுத்து 10வது குறிப்பு வந்து வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த ஒரு பெண் புலிக்குட்டிக்கு வந்து இவரோட நினைவாக வள்ளி அப்படிங்கிற பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி தில்லையாடியில் வந்து அரசு வந்து அவரோட சிலையை நிறுவியுள்ளது அப்படிங்கிறது ஒரு குறிப்புங்க. ஸோ தில்லையாடி வள்ளியம்மை குறித்த ஒரு 10 குறிப்புகள் வந்து பார்த்துருக்கோம். அடுத்ததா 5வது கேள்வி, பாலூட்டிகளில் பால் சுரக்கும் சுரப்பிகள் பின்வரும் சுரப்பியாக மாற்றப்பட்டு செயல்படுகிறது. 1 உமிழ்நீர் சுரப்பி, 2 சபேசியஸ் சுரப்பி, 3 பிட்யூட்டரி சுரப்பி. இதோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து A 1 மட்டும், B 2 மட்டும், C வந்து 1 மற்றும் 2 மட்டும், D வந்து 1 மற்றும் 3 மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பாலூட்டிகளில் பால் சுரக்கும் சுரப்பிகள் வந்து என்ன சுரப்பியாக மாற்றப்பட்டு செயல்படுகிறதுங்கிறதான் கேள்வி. அதை கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து B 2 மட்டும், அதாவது வந்து சஃபேசியஸ் சுரப்பி, அதாவது பாலூட்டிகள் பால் சுரக்கும் சுரப்பிகள் வந்து சஃபேசியஸ் சுரப்பியாக மாற்றப்பட்டு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் வந்து விடைங்க. ஸோ இந்த சிறப்புகள் குறித்து பார்க்குறப்ப கொஞ்சம் முன்னாடி போயிடுவாங்க. சுரப்பிகளோட பேசிக்ஸில் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 10 குறிப்புகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். பொதுவாக வந்து நரம்பு மண்டலத்தோட சேர்ந்து உடலின் வளர்ச்சி, இனப்பெருக்கம் போன்ற வளர்சிதை மாற்றங்களை ஒருங்கிணைப்பது வந்து நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இருக்குங்க, நாளமில்லா சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள் பிரிப்பாங்க சுரப்பிகளை. ஸோ இந்த நரம்பு மண்டலத்தோட சேர்ந்து உடலின் வளர்ச்சி, இனப்பெருக்கம் போன்ற வளர்சிதை மாற்றங்களை ஒருங்கிணைப்பதை வந்து நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவாங்க. நாளமில்லா சுரப்பிகள் வந்து சுரக்கும் பொருளை வந்து ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளமுள்ள சுரப்பிகள் சுரப்பதை வந்து என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2க்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் முதல் குறிப்பு. ஸோ நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் பொருள் ஹார்மோன், நாளமுள்ள சுரப்பிகள் சுரப்பது வந்து என்சைம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. 2வது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு, பிட்யூட்டரி சுரப்பிகளை வந்து ஒரு முக்கியமான ஒன்று சொல்லலாம். இதை வந்து சுரப்பிகளின் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்யூட்டரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் காணப்படுகிறது, சிறிய பட்டாணி அளவுடையது. அதே மாதிரி இதுதான் வந்து வளர்ச்சி ஹார்மோனை வந்து சுரக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து சுரப்பிகளின் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து பால் உணர்வை தருகின்றது. இதன் குறைவால் வந்து குள்ளத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி வந்து இது அதிகரிச்சால் வந்து ராட்சசத்தன்மை, குழந்தைகளுக்கு வந்து ராட்சசத்தன்மைன்னு சொல்லுவாங்க. வயதானவர்களுக்கு வந்து அக்ரோமெகலி அப்படிங்கிற பேர்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிட்யூட்டரி சுரப்பி குறித்த ஒரு தகவலுங்க. இந்த 2வது குறிப்புல நிறைய கேள்விகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பிட்யூட்டரி சுரப்பி மூளையோட அடிப்பகுதியில் இருக்கும், சுரப்பிகளின் தலைவன் சொல்றாங்க. வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும் சுரப்பி, பெண்களுக்கு பால் உணர்வை தரும் சுரப்பி, குறைவால வந்து குள்ளத்தன்மை ஏற்படும், அதிகரிச்சா வந்து குழந்தைகளுக்கு ராட்சசத்தன்மை ஏற்படும், வயதானவர்களுக்கு வந்து அக்ரோமெகலி வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது குறிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு நாளமில்லா சுரப்பி அப்படின்னு கேட்டால் அது தைராய்டு சுரப்பிங்க. கழுத்தில் வந்து மூச்சுக்குழலுக்கு 2 பக்கமும் வந்து தைராய்டு சுரப்பி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து சுரக்கும் தைராய்டு சுரப்பி.
உணவில் வந்து அயோடின் சத்து குறைந்தால் வந்து தைராக்சின் வந்து குறையும். ஸோ இந்த தைராக்சின் குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து கிரிட்டினிஷம் அப்படிங்கிற நோயும், பெரியவர்களுக்கு வந்து மிக்சிடிமா அப்படிங்கிற ஒரு நோயும் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து தைராக்சின் அதிகரிச்சது அப்படின்னா வந்து கிரேவின் அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படும். இது வந்து 3வது குறிப்புங்க. 4வது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தைராய்டு சுரப்பியின் மீது வந்து 4 பாராதைராய்டு சுரப்பிகள் வந்து இருக்கின்றன. இந்த பாராதைராய்டு சுரப்பின் ஹார்மோன்கள் வந்து பாராதார்மோன் மற்றும் கால்சிடோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாராதார்மோன் வந்து ரத்தத்துல கால்சியத்தோட அளவை வந்து நிலைநிறுத்துவதற்கு வந்து உபயோகப்படுகிறது. ஒருவேளை இந்த பாராதார்மோன் வந்து குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா வந்து டெட்டனி அப்படிங்கிற வந்து நோய் ஏற்படும். அதாவது கிட்டி போதல்னு தமிழ் சொல்லுவாங்க. அப்படியே உடம்பு வந்து இருக்கமாயிடும் இல்லைங்களா, அது வந்து டெட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 5வது குறிப்பு வந்து கணையத்தில் ஆங்காங்கே செல்கள் கூட்டமாக காணப்படும் செல்கள், அதாவது வந்து கணையத்தில் வந்து அங்கங்கே கூட்டமாக காணப்படும் இந்த செல்கள் வந்து லாங்கர்ஹான் திட்டுக்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து அழைக்கப்படுகிறது. இது வந்து 5வது குறிப்புங்க. 6வது குறிப்பு வந்து அட்ரினல் சுரப்பி. அதை பத்தி இந்த அட்ரினல் சுரப்பி வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுநீரகத்தில் மேல வந்து தொப்பி மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்ரினல் வந்து இது வந்து அட்ரினல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து சுரக்கும். இதை வந்து ஆபத்து கால சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆபத்து கால சுரப்பின்னு சொன்னா அட்ரினல் சுரப்பி நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. பிட்யூட்டரி சுரப்பி தான் வந்து சுரப்பிகளின் தலைவன். ஆபத்து கால சுரப்பி அப்படின்னா வந்து அட்ரினல் சுரப்பி. பெரிய நாளமில்லா சுரப்பி எது அப்படின்னு கேட்டால் தைராய்டு சுரப்பி அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 7வது குறிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைப்போதலாமஸ் பற்றின ஒரு குறிப்பு. ஹைப்போதலாமஸ் அப்படின்னா வந்து அதாவது வந்து மற்ற ஹார்மோன்லாம் சுரப்பதற்கு வந்து நியூரோ ஹார்மோன்ஸ் வந்து தேவை. இந்த நியூரோ ஹார்மோன் வந்து சுரப்பதற்கு ஹைப்போதலாமஸ் தேவை அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது 8வது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதயத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தைமாஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பி. இது வந்து மின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து உருவாக்கும். இது வந்து 8வது குறிப்பு. 9வது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து விந்தகம் மற்றும் அண்டச்சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இனப்பெருக்க ஹார்மோன்களை வந்து உற்பத்தி செய்யும். விந்தகம் வந்து டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிற ஹார்மோனையும், அண்டகம் வந்து ஈஸ்டிரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனையும் வந்து சுரக்கிறது. இந்த பெண்களுக்கு வந்து அண்டகம் மூலமாக ஈஸ்ட்ரோஜன் மற்றும் அந்த ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற அந்த ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படும் அப்படிங்கிறத நிலையை வச்சுக்கோங்க. அடுத்து 10வது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேன்க்ரியாஸ் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாளமில்லா சுரப்பி, நாளமில்லா சுரப்பி 2 டைப்பாகவும் இருக்கு. ஸோ இந்த நாளமில்லா சுரப்பி வந்து லாங்கர்ஹான் திட்டுக்களில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பு. ஸோ இந்த சுரப்பிகள் குறிச்சுன்னா ஒரு 10 தகவல் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு 5 கேள்விகள், அந்த 5 கேள்விகளை தொட்டு ஒரு 50 குறிப்புகள் வந்து பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு மிக உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.